என்பதை மிகவும் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எழும்பூர். எழும்பூர் குமாருக்கு இல்லைங்கப்பா, குமாருக்கு இல்லன்னு சொல்ல வந்தார். எழும்பூர் தொகுதி ரவிக்கு. இட்லி எப்பா, இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகிறோம்? மிஸ்டர் கே கதகந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். மூவிஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஓடுறதுக்கு ஓடாததுக்கு 1000 காரணம் இருக்கும். ரிலீஸ் டேட்டு, படத்தோட கதை, ஸ்க்ரீன் பிளே 1000 இருக்கும். சரி, என்ன பண்ணாங்க அப்படின்னா படம் ஓடலாம் அப்படின்னா ஹீரோயின் தலை கட்டுருவாங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இந்த பொண்ணு ராசி இல்லப்பா, அப்பயே சொன்னப்ப அந்த பொண்ணை போடாதீங்கட்டு, அதனால படம் ஓடாம போயிடுச்சுட்டு இப்படி மூடநம்பிக்கை பரப்பி விட்டுருவாங்க. இது வந்து சினிமாக்குள்ள மட்டும் இல்ல, பொதுமக்கள் கிட்ட எனக்கு கருத்து இருக்கு. இல்லையா ஆக்சுவலி வந்து பார்ட் 2 ஆடியோ பல வருஷமே போட்டிருப்பேன். பார்ட் 2 படத்தை கேட்டீங்க, அதுக்கு பார்ட் 2 படம் வந்திருக்கேன். ஸோ உங்களை எந்த ஹீரோயின் எந்த ஹீரோயின் படம் பெருசா ஓடல, அது என்ன ஏது அப்படின்றத இதை தெரியாம பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே, ஓரா சொல்ல போயிடலாம். நான் கதகந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்தியா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமாதா. இங்க இந்தியா வந்தது, இந்தியா வந்தது, இந்த சினிமாதா. மோகல பார்க்க போறது பூஜா வித்து. எல்லா பாட்டுலயும் வராங்க. ஆக்சுவலி போன பாட்டுல வந்திருப்பாங்க. அப்ப கம்மியா சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாவது பார்ட் இடைப்பட்ட கேப்ல அவங்களுடைய அந்த ஃபைல் ஹிஸ்டரி வந்து இங்கிலீஷ் ஆகி போயிடுச்சு. சேஷம் பூஜா கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி தான். பூஜா கிட்ட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல முகமுடி படம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க. இப்போ பூஜா தேக்கும் அந்த பூஜா தேக்கும் வந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். நீ ஸ்டார் பெரி நமக்கு ஏடி வச்சா எட்டாது. நீ ஐ கிளாஸ் ரொட்டி, நான் பூ போட்ட ஜெட்டி. இந்த மாதிரி ஏணி வச்சா எட்டாதடின்ற மாதிரி 2 பேர் பேச இருந்திருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா முகமடி படம் சரியா ஓடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ட்டு பல லாங்குவேஜ் போனாங்க. அதில் சில படம்லாம் ஓடிச்சு. பட் அவங்களுக்கு வந்து ஓடாத ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா மட்டும்தான். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான படங்கள் வந்து நடித்த படம் ஓடவே இல்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா இது நடித்த படம் ஓடாது அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமே உட்காந்துட்டு அவன் வந்து பொருளை பேச ஆரம்பிச்சிட்டான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியை விட தெலுங்கு நடிச்சுதான் ரொம்ப ஷைன் ஆகிட்டாங்க. தெலுங்கு நிறைய படம் ஓடி இருந்திருக்கும். தெலுங்கு ஒரு பெரிய இடம் மாறி அந்த ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல அப்படியே கம்பேக் கொடுத்திருப்பாங்க பீஸ்ட் படம் மூலியமா. பீஸ்ட் படம் மூலியமா வந்து கம்பேக் கொடுத்திருப்பாங்க. ஏய் பூஜா அக்டரா பாடுறா அப்படின்ட்டு எல்லாம் வந்து பயங்கரமா அவருக்கு உங்களுக்கு வந்து சிம் பண்ணிட்டு இருந்தாங்க, இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா பீஸ்ட் படம் வந்து கமர்ஷியலா வந்து போட்ட படம் தான் எடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே அந்த படம் விமர்சன ரீதியா வந்து பல பேர் வந்து கழிவுற்ற பதிச்சு படம் வந்து கலாய ஆரம்பிச்சாங்க. விமர்சன ரீதியா அந்த படம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் கருதுறேன். இதே 2025 தான் அவங்களுக்கு வந்து 2 படம் கரெக்டாக வந்திருக்கும் தமிழ்ல. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோல தலை குளிச்சுட்டு தலைக்கு மேலே வந்து டவல் கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பூஜா பர்றா சூர்யா கூட அப்படின்லாம் வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து படம் வரப்போகுது ஓடப்போகுது நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அவன் மீன் கலக்க ஆரம்பிச்சான். பூஜாத்தை பார்க்கறதுக்கு வையாபுரி மாதிரி இருக்கு இருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து வச்சு கலக்க ஆரம்பிச்சானுங்க. இங்க பாருங்க, இவன் யாருன்னு தெரியுதா? 2 நிமிஷம் உத்து பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியுது. சரிடா, இதுதான் ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாதுங்க. ரெட்ரோ ஓடிடுங்க. ரெட்ரோ வந்து சூர்யா வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு நகைச்சுவை ஷூட் பண்ணிக்கிறாருங்க. அயன் மாதிரி இருக்குங்க. கார்த்தி சுப்ராஜ் தான் படத்துல டேட் ஆயிட்டுங்க. எல்லாம் ஓடின்னு நினைக்கும் போதுதான் அந்த படம் ஓடாம போயிருச்சு. ஏதோ குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த படத்துல கேரக்டர் ருக்மணி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது அதிகமா ரூஸ் கேரக்டரா இருக்கும். ஹீரோ கஷ்டப்பட்டு இவருக்கோசம் தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாமே. ரோஸ்டா போடலாம் போல படத்துக்கு. ஹீரோ கஷ்டப்பட்டு அப்ப கூட சண்டை போட்டு ஹீரோ கம்ப ட்ரை பண்ணி இருப்பாரு. இந்த லூஸ் என்ன பண்ணோம் அதெல்லாம் கிடையாது, சண்டை போட்ட விட்டு போறேன்ட்டு எங்க கண்காணத்துக்கு ஓடி போயிடும். உனக்கு அறிவு இருந்தா நீ வந்து ரோடி காலமே பண்ணிருக்கூடாது, ரோடி லோவே பண்ணிருக்கூடாது. நல்லா இதெல்லாம் கதையா இருக்குது. டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ வண்டியை ஓடனா எப்படி திருத்திடுவாங்க அவனை, திருப்பி தாரம். ரெட்ரோவும் பாத்தீங்கன்னா வந்து சொல்லிக்காமலாம் ஓடல. ரெட்ரோ ரிலீஸ் ஆகும் பொழுது ரொம்ப நாளுக்கு கழிச்சு சூர்யா ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பாலாஜி 3 பேரை போட்டு படத்துக்கு போனேன். அப்பதான் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் சொல்லி ஒட்டிருந்தாங்க. நான் வச்சேன் சூர்யா படம் எல்லாம் கிளாஸ் வர்றானுங்க, இதெல்லாம் ஓடுமா? அவன்
நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டூரிஸ்ட் ஓடிச்சு. இந்த படம் ஓடவே இல்லை. இதுக்கும் காரணம் நம்ம மோனிகா பெலுச்சி தான் அப்படின்ட்டு கதை கட்டி விட்டாங்க இன்டர்நெட்ல. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கூலி படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பாடம் சொல்லிட்டாங்க. மோனிகா பெலுச்சி இறங்கி வந்தாச்சு பாடு போட்டிருப்பாங்க. உண்மையா அனிருத்லாம் மியூசிக் போட்டிருப்பாரு. பாடு சூப்பரா இருந்திருக்கும். அவங்க டான்ஸ் ஆடிப்பாங்க, கவச்சு காமிச்சிருப்பாங்க. நல்லா வந்து அப்படின்னாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டாங்க. அதே ட்ரெஸ் வாங்கி இன்ஸ்டா ட்ரெஸ் விற்கிறவங்களா மோனிகா வச்சு ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு கூவி வித்துட்டு இருந்தாங்க. நல்லா ஹிட் ஆச்சு. ஆனா படம் பாத்தீங்க அப்படின்னா விமர்சனங்க வந்து படுத்துருச்சு. அதுக்கு எப்படி அவங்க காரணமாக முடியும்? அந்த படத்துல அவங்க ஹீரோயினே கிடையாது. அதான் சொல்றேன். இருக்காங்களே படத்துல இருக்கணும் அவசியம் இல்லையாமா. படத்துல ஒரு பாட்டுக்கு வந்தா கூட 20,000 அப்படின்னு. இது எந்த அளவுக்கு அப்படின்னா கூலி படம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை சொல்லியிருப்பேன். லோக்கி வந்து காணாம போயிட்டாரு, லோக்கி எல்லாம் பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மவுசே வேற, இருக்கிற மார்க்கெட்டே வேற. கூலிக்கப்பா தலைக்கு மார்க்கெட்டே போச்சு, எல்லாம் இதுவாகி போச்சு. இல்லடா அவன் வந்து படம் அடிச்சா மட்டும் இல்ல, ஒரு பாட்டுக்கு வந்தாலே படம் விளக்காது அப்படின்ட்டு அவன் இது பண்ண ஆரம்பிச்சான். அந்த டைம் தான் வந்து ஜனநாயகன் படத்துல பூஜை போட்டுருப்பாங்க. பூஜையில பாத்தீங்கன்னா வந்து நம்ம தளபதியும் பூஜைக்கு கை வச்சுட்டு இருக்க மாதிரி வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் மூஞ்ச பார்த்த உடனே அவன் வந்து எழுத ஆரம்பிச்சான். அண்ணே வேணாம் கப்படிக்கு வேடவே வேணாம் அப்படின்ட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பட் அவனுக்கு அன்னைக்கு வாய வச்சாங்க தெரியல. வாய வச்சா மாதிரி படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் பண்ணவும் உடனே கடைசியில லீக் ஆகி அவன் திருடு விசில போட்டு படம் பார்த்து இதுக்கப்புறம் படம் வந்தாலும் வேஸ்டா ஓடாதுன்ட்டு புரிஞ்ச துண்டு போடுறவங்க ஆகி போச்சு இந்த படத்தால. இல்லாத காரணம் பூஜாக்கு தான். அன்றே கணித்தார் மீன் பேச்சு அப்படின்ட்டு அன்னைக்கு நாங்க சொன்ன கேட்டீங்களா, எங்க பாத்தி எப்படியாச்சு பாத்தீங்களான்ட்டு. சிவாஜி படத்துல வர கர்நாடக இருக்கிற ஜோசியர் மாதிரி அவன் பேசிட்டு இருக்கானுங்க. பாஸ் விஷயம் தெரியுமா போயா ஒரு விஷயம் தெரியாம அடிச்சா சொல்றா. பாஸ் காஞ்சனா 4லயா இவன் தான் ஹீரோயினா. காஞ்சனா 4ல இவன் ஹீரோயினா. ஒரே கதையை வச்சு 3 படம் எடுத்து ஊரை ஏமாத்திட்டு இருந்தாரு நம்ம ராகவன் சண்டை. அவர் தானே இவன் மணலி படம் போறாங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ராசின்றது வேற எதுன்றது வேற. பெரும்பாலும் வந்து இவன் நடிச்ச படம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஹீரோயினா வரணும், அந்த கேரக்டர் லூஸ் மாதிரி இருக்கணும், கரெக்டா காட்சி காட்டணும், படத்தை ஹிட் ஆகணும், அவங்க பேச வைக்கணும் அப்படின்னு தெரியுமா. அதுல வந்து கட்டா இருந்திருப்பாங்க. ருக்மணி கேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிடிச்ச கேரக்டா இருந்திருக்கும். அவங்க ஆக்டிங் நல்லா பண்ணிருப்பாங்க. படம் ஓடல அப்படின்றது அவங்க கையில இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க கையில இருக்கு. இவங்க வந்து படம் எடுக்காம ஹீரோயின் பிரயோகத்தை வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வச்சு ஏமாத்தலாம் நினைக்காம கொஞ்சமாவது எழுதி படம் எடுங்கப்பா. இப்படிதான் வந்து நம்ம கீர்த்தேக்கா பண்ணாங்க. பாவம் கீர்த்தேக்கா இண்டஸ்ட்ரி விட்டே ஓட்டாகி இப்ப என்ன பண்ணுறானே தெரியல. உண்மையை பூஜாக்கு பாத்தீங்கன்னா அவங்க நடிச்ச படம் ஓடி F3ன்னு ஒரு படம். அந்த படத்துல வெறும் பாட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த பாட்டை மட்டுமே போட்டு அந்த படத்தை ஓட்டிருப்பாங்க தெலுங்கு. இது தமிழ்ல வந்து ஆம்பளை கடலாம் போட்டு இருப்பாங்க அந்த தெலுங்கு படத்துல. பாட்டு போட்டு அதை இட்டு பண்ணி இந்த படத்தை ஓட்டினாங்க. தெலுங்குல வைகுண்டபுரம் அதுல கூட இவங்க தான் ஹீரோயின். அந்த படம் கிட்டே ஓடி இருக்கும். ஆனா தமிழ்ல மட்டும்தான் ஏன் நடிச்ச படம் ஓட மாட்டேங்குது, என்ன சாபம் என்ன கஷ்டே தெரியல. அது தெரிஞ்சு நான் காவலசா கமெண்ட் பார்க்க போறது. கீர்த்தி சல்மான் கான் கூட பண்ணா இருப்பாங்க ஹீரோயினா. ஆக்சுவலி ஒரிஜினலா வந்து தெலுங்கு படம் 100 கோடி அடிச்ச பிரதீப் ரங்கநாதன். பொதுவா சவுத் இந்தியால ஒரு படத்துல ஹிட் ஆயிட்டாங்க அப்படின்னா 2 ஹிட் ஆயிட்டாங்க அப்படின்னா மத்த 2 அடிக்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி வந்து தெலுங்குல ஃபேமஸ் ஆகி தமிழ் அடிக்க வந்திருப்பாங்க, தமிழ் நடிச்சிருப்பாங்க. என்ன காமெண்ட்னா அவங்க தமிழ் நடிச்ச படம் எதுவுமே பெருசா ஓடவே இல்லை. கரெக்டா சொன்னா தமிழ்ல அவங்க நடிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்ட் தமிழ் படம் இல்ல, தெலுங்கு பிளஸ் தமிழ் அப்படின்னு வந்த படம் தான். அதான் வந்து வாரியர் படம் பாத்தீங்கன்னா கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆயிருந்திருக்கும். அந்த படத்துலயே வந்து ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தா வந்து தெலுங்குல ஓடிச்சா ஓடலையான்னு தெரியாது. பட் தமிழ்ல சுத்தமா செல்ஃப் படம் ஓடவும் இல்லை. இப்பயும் நம்ம ஆதி வந்து இந்த படத்துல வில்லன் அடிச்சிருப்பாரு, வில்லேச காமிச்சிருப்பாரு. அப்படி காமிச்சுமே படம் வந்து பெருசா ஓடல. சிம் வந்து பாட்டு பாடி இருப்பாரு அப்படின்னு பெருசா இதுவாகவே இல்லை. காரணம் நம்ம லிங்குசாமி தான். லிங்குசாமி தமிழ் இடத்த ஓட மாட்டேங்குது, எவன் பார்க்க மாட்டேறான்ட்டு பஞ்சாயத்து ஊரவட்டா போறான்ட்டு தெலுங்கு பக்கம் போயிருந்திருப்பாரு. அப்படி இருந்துமே இந்த படம் ஓடாம போயிடுச்சு. பாஸ் படத்துல யாரு ஹீரோ? வேற யாரு? நம்ம ராம் பத்னி தான். பாஸ் ராம் பத்னி அன்னைக்கு பாஸ் ஓடி இருக்கேன், இன்னைக்கு ஓடுறதுக்கு நீங்க சாவல வக்கி செஞ்சா தப்பா பேசாதீங்க. ஏன் ரசிகா இன்னைக்கு ஓவரா பொங்கல? ஆமாம்மா தப்பா பேசுற தீ கழிப்பா பாருங்க. இன்னும் ஓவரா பேசுறீங்க, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் போயிடுவேன். எது கம்ப்யூட்டர் பார்த்துட்டு போயிடுவியா? இதே அப்படின்ற படத்துல வச்சிருப்பாங்க. அதுவும் தெலுங்கு தமிழ் தான். அதுவும் பெருசா ஓடல. சரி ஓகே, அதாவது தெலுங்கு தமிழ் அப்படின்னால பெருசா ஓடல. டேரக்ட் தமிழ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஓடுமா பாத்தீங்க அப்படின்னா அதான் வா வாத்தியார் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் படம் கடப்பிலே கடந்துச்சு. எப்படா ரிலீஸ் ஆகும் கடந்துச்சு. கார்த்தி நடிச்சு நம்ம நலன் குமாரசாமி எடுத்து ஆக்சுவலி நான் நலன் குமாரசாமி ஃபேன். ஓகேவா, நான் காலேஜ் படிக்கும் போது தலைவன் வந்து ஒரு பெரிய டைரக்டரா வந்துட்டு இருந்தாரு. அவர மாதிரி ஒரு டைரக்டரா மாறதான் ஆசைப்பட்டு இருந்தேன். கடைசி
எவ்வளவு பேர் ஆக்டர் ஆகல நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அவர் பல வருஷம் வச்சு பாடுகிறாரு, கட்டக்க போகப்போ பாடுகிறாருன்னு பொழுது எனக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்கல அப்படின்னு. சில பேர் நல்லா இருக்குமான்னு பார்க்கும் பொழுது அந்த படம் வந்து ரொம்ப வருஷமா கடப்பில போட்டு கடைசியில படம் வந்து ஜனநாயகன் வரலன்னு நினைச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணி மொத்தமா ஊத்திட்டு போனாங்க. அந்த படம் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீழத்துக்கு வந்து ஊ அப்படின்ற பேர் இருக்கும். என்னடா பேரு ஊ? ஒரு படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்றத டைரக்டர் வந்து ப்ரொடியூசருக்கு சிம்பிளா காமிச்சிருப்பாரு போற. என்ன சிம்பிளிசம்? அவங்க பேர் மட்டும் ஊ இல்ல, படத்தோட ரிசல்ட்டோ. அடுத்து ரீசெண்டா வந்த படம் தான் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஹைலோ அப்படின்னு ஆரம்பிச்சு ஐயோ முடிஞ்சிச்சு அந்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் பண்ண படம். பிரதீப் பண்ண வந்து எந்த அளவுக்கு பிஆர் செலவு பண்ணுவாரு, எப்படிலாம் பிஆர் பார்ப்பாருன்னு தெரியும். அந்த படம் பேர் செல்ஃப் எடுக்கல. ஆனா இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அவருக்கு டேட்டிங்க 15 இன்னைக்கு வரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லாம் காசு கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கப்பா, கீர்த்தி செடி சூப்பர் அடிச்சிருக்காங்க, க்ரோத் பத்தி போடுப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் அடிச்சா வந்து உப்பா ஃபர்ஸ்ட் படம் தெலுங்குல அதை வந்து தான் 4 லட்சம் வாங்கிருப்பாங்க போல. உருப்படி வாங்கியிருக்காங்க, க்ரோத்தை பாருங்க அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம இதை பார்த்தே தெரிஞ்சு பச்சை எடுத்து காசு வாங்கி தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு ரிவ்யூ போட்டிருக்காருங்க. ஏண்டா உப்படா எப்போ வந்துச்சு, இந்த படம் எப்போ வந்துச்சு? அப்ப ஃபேமஸான தெலுங்குல தான், தெலுங்குல 10 படம் நடிச்சு தான் இங்க வந்திருக்காங்க. உப்பனாவா? ஆமா, விஜய் சார் வச்சிருப்பாரு. ஆமா ஆமா, அதுதான் அவரு இங்க இன்னொரு வாட்டி அவர் தமிழ்ல ஹீரோயினா கேட்டா இல்ல இல்ல என்னோட பொண்ணா நடிச்சவங்களோட நான் ஹீரோ நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தாருல்ல. மனுஷயா மாண்பு மனுஷன் 4 நாள்ல வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு போட்டு உருட்டுறது அப்படின்ட்டுலாம் வந்து மீம் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படியாவது ரீசர்ச் பண்ணி அந்த 100 கோடி நிறைய கொண்டு வந்துடணும், அப்படியாவது அப்புறம் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும், இதாக முடியும்னு ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்புறம் பார்த்தா வந்து பாருங்க முதல்ல கலெக்ஷன்ல வந்திருக்கு பாருங்க அப்படின்னு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அது கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல அவன் கலை ஊத்தி வச்சிருக்கான். டூட கம்பேர் பண்ணா கம்மி தான், டூடால கூட காசு சம்பாதிக்கல, டூட அதிகம். அப்ப அனிருத்தனால பண்ணன்றியா? தலைவனோட வந்து முக்கியமான பாட்டு கடல் தாண்டி போகும் காதலி, காதலி படிச்சுட்டு இருந்தேன், பயங்கர வைபான பாட்டு. அதை தூக்கி வந்து பிடிச்சிருக்காங்க. பேக் டு தி கியூரியாசிட்டி. அந்த படத்துல வந்து அவங்க வந்து வழக்கம் போல தமிழ் சினிமா லூஸா இருக்கணும்ட்டு லூஸியோட வச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து போடவே இல்லை. இப்ப கடைசியாக ஓகேவா லோகா படத்துல கம்பீரமா நடிச்சிருந்த லோகா படம் தான் இருக்கும். லோகா படத்துல முக்கியமா நடிச்ச கல்யாணி பிரியதர்ஷனும் இவங்களும் வந்து பிரேக் டான்ஸ் அணிந்திருப்பாங்க அந்த படத்துல. அது வந்து போன வருஷமே வந்து பாட்டு ரிலீஸ் ஆகி பாட்டு நல்லா இருக்கா இல்லையோ எல்லாம் அந்த டான்ஸை பார்த்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, தள்ளி போனே இருக்குது. இதுக்கும் காரணம் இவங்கதான் அப்படின்ட்டு அவன் வந்து இன்ஸ்டாகிராம் வெளியிட்டு இருக்காரு. அதான் பார்க்க போறது பிரியா பவானி சங்கர் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி 3 பேர் வச்சிருக்கிற அந்த ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா பழைய படத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீல் அடிச்சிட்டு இருந்தாங்க சீரியல்ல. அங்க கிட்ட இது அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு அடிச்சிருந்திருக்கும். நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் வந்து மேயாதாமா போட்டு லாபம் பார்த்தா ஒரு படம். அதை வந்து நல்லா பேர் கிடைச்சது. அதுல இருந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. லட்டு மாதிரியே இல்லல, லட்டு மாதிரி தானே இருக்கு. சில படங்கள்ல மெயின் ஹீரோயின், சில படங்கள்ல வந்து செகண்ட் ஹீரோயின் அப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இங்க என்ன நிறைய படங்கள் படம் நிறைய வருதுன்ட்டு எல்லா படம் சைன் பண்ணாங்களா தெரியல. மொக்க படங்கள் குக்கு படங்கள்லாம் வந்து சைன் பண்ணிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா நிறைய படங்கள் ஓடாம போயிருச்சு. மேயாதமான்ல கரியர் ஏற ஆரம்பிச்சு அடுத்த படம் சரியா ஆரம்பிச்சுது. சரியா சொன்னா மாஃபியா சாப்டர் 1 இங்கதான் பால ஆரம்பிச்சு. மாஃபியா சாப்டர் வந்து நம்ம அருண்குமார் அருண் விஜய் நடிச்சு வந்த ஒரு படம். அதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் படம் தான் துருவங்கள் 16. துருவங்கள் 16 டைரக்டர் படம் செம்மையா இருக்கும்ட்டு பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நானா பண்ணா பழைய சேனல் இருக்கும்போது மாஃபியான்னு ஒரு கேம் இருக்கு, மாஃபியா படம் வரப்போகுது, இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், அப்பெல்லாம் பத்தி பேசுவாங்க, இந்த படத்தை தேடுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம் மாஃபியா கேமோட கதை போடலாம்னு போட்டேன். என்ன கொடுமைன்னா அதுவும் ஓடல இதுவும் ஓடல. அதுக்கப்புறம் நிறைய படம் சரி ஓடல சரிஞ்சுது. சில படம் தலைகாட்டு போனாங்க. திருச்சிதம்பரம் படத்துல சும்மா தலைகாட்டு போனாங்க, அவ்வளவுதான். அகிலன், ருத்ரன், யானை, ரத்னம் அப்படின்ட்டு போயிருச்சு. இதுல வந்து இவங்களை வந்து அதிகமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 தான். ரத்னம்ல கூட அவங்க சிம்பிள் அடிச்சுட்டு இருந்தாங்க. சிம்பிள் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஹீரோனுக்கும் ஹீரோனுக்கான அந்த உறவு வந்து செட் ஆகல, சரியா இது ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து அவங்க கலைக்கெல்லாம் இல்ல. கலைக்கு ஆரம்பிச்சாங்க இந்தியன் 2 தான். இந்தியன் 2ல மெயின் ஹீரோ சைடு ஆயிட்டு மொத்த பேர் கலாசாக தெரியுமா? இவனோட சும்மா விடுவாங்க. பொதுவாக தமிழ் சினிமா ஹீரோனா வந்து ஹீரோனு குளோரியஸா இவங்க தான் வந்து உலகத்தை ஒரே பெண்ணு, இவங்களை விட்டா எந்த பொண்ணும் கிடையாதுன்றவங்க தான் காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே காட்டாம ரொம்ப கேஷுவலா காமிச்சிருப்பாங்க இந்த கேரக்டர் இந்த படத்துல. அது ரொம்ப ஹைப்பர் கேஷுவலா போயிட்டு இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் சீன் ஷாட் எடுத்து லிரிக்கல வச்சானுங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சிரிப்பா காமியா போயிடுச்சு. அதை கட் பண்ணி போட்டு அங்க இருந்தாங்க வந்து பீடா அப்படின்ட்டு பீடா மத்தியில படம் ஓடாது, படம் நல்லா இருக்காதுட்டு அவளை வந்து கலாய ஆரம்பிச்சாங்க. இது
எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க காது படையே அவங்ககிட்டயே வந்து பிரஸ்ல கேட்டாங்களாமா. இந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுல அடிச்சாங்க பிளாக் சிவா கூட அடிச்சாங்க. அந்த படம் நல்லா தான் இருந்தாங்க. இந்த மான்ஸ்டர் படம், கடக்கட்டு சிங்கம்லாம். பட் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கழுத்தஞ்சு கட்டடமான கதை ஆகிப்போச்சு. அது இந்த பீடன் பேர் அவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ப்ரொடியூசருமே அவன் புக் பண்ணவே இல்லை. அவனோட கையிட்டு அப்புறம் தான் சரியா ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 4 படம் 5 படம் 2003 மட்டும் 5 படம் இந்த அளவு நடிச்சிட்டு இருந்தவங்க இந்த இந்தியன் 2ல பீடன் பேர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து படமே ரிலீஸ் ஆகல. இதுக்கு முன்னாடி புக் பண்ண படம் நடிச்சிருப்பாங்க, ரிலீஸ் ஆயிருந்திருக்கும் 2024. 2025 பாத்தீங்கன்னா அவங்க படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. 2026 பாத்தீங்க அப்படின்னா ஒரே படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் வருதுன்றாங்க, இதுக்கப்புறம் எடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா எப்போ யாருக்குமே தெரியல. அதான் காரணம் யாரும் அப்படின்னா இந்தியன் 2 தான். இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவாங்க போதுன்னே தெரியல. இந்தியன் 3 வருகிடி. இந்தியன் 3, டிமாண்டி காலனி 3, இந்தியன் 3, டிமாண்டி காலனி 3, மலராயன் 2. என்ன சும்மா சொன்னேன், எல்லாம் ஃபேக். இந்த சீக்வல் படம் தவிர ஏதாவது படம் காட்டு, புது படம் காட்டு. இதெல்லாம் நடிச்சிட்டாங்க. சீக்வல் அடிக்கிறாங்கன்னா சீக்வல காமிச்சாங்க, கேரக்டரோட காட்டி தான் ஆகணும். அதெல்லாம் நடிக்க வச்சிருக்கீங்க. அதை தாண்டி எந்த புது படமும் கமிட்டே ஆகல. திரும்ப ஒரே படம் கமிட் ஆகிங்க போல. அதுவும் ஒரே படம் தான். கடைசியா பார்க்க போறது பிரியங்கா திரிவேதி. பேர் வந்து பிரியங்கா உபேந்திரா. பிரியங்கா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால சேர்ந்தவங்க. பெங்காலி ஆக்ட்ரஸ். அவங்க கையை ஸ்டார்ட் பண்ணது வெஸ்ட் பெங்கால இருந்தா பெங்காலி மூவிஸ் தான் கையில ஸ்டார்ட் பண்ணாங்க. 1997 தான் முதல்ல அவங்க நடிக்க வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சவுத் பக்கம் வந்தாங்க, அப்படியே தமிழ் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தா ராஜா ஒரு படம் அப்புறம் தளபதியோட துல்லாத மனமும் துள்ளும் இந்த படம் எடுத்தவர் தான். அவர் வந்து நம்ம தலவாசல பாடிக்க போறாரு, வடிவேலு காமெடிலாம் பண்ண போறாரு அப்படின்னு உங்களுக்கு படத்துல ஹைப் இருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ அடிச்சவங்க யாரு அப்படின்னா நம்ம பிரியங்கா உபேந்திரா தான். அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து பிளாஷ் படம் செத்து போய் நடிச்சிருப்பாங்க. ஓகே, தயிர் சாதம்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. தயிர் சாதம்ன்ற கேரக்டர் ஃபேமஸ் ஆயிருந்திருக்கும். பட் இந்த படம் பாத்தீங்கன்னா வடிவமும் ஓடாம போயிடுச்சு. அந்த டைம் வந்து ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. இந்த படம் பூமர் வந்து அந்த படம் பார்த்துட்டு மனசு எக்ஸைட்டட். படம் ஆன்லைன் ஃபீல் பண்ணாலுமே படம் சீரியஸ் காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆளு நினைச்சேன். தமிழ்ல பார்த்தனா வந்து அப்புறம் காதல் சடுகுடு அப்படின்னு படம் வச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து படம் பார்த்திருப்பான்னு தெரியல. பட் ஒரு மீன் பார்த்திருப்பீங்க. முன்னோட தப்பா நினைச்சேன், அவன் தப்பான வந்தாயா அந்த மாதிரி பிரகாஷ்ராஜ் பேசுற மாதிரி ஒரு மீன் டெவலப் இருக்கும் தெரியுமா, அது அந்த படம் தான். இந்த படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஓடல. விக்ரம் படம் அதுவும் ஓடல. அதுக்கப்புறம் ஐஸ் அப்படின்னு நினைச்சாங்க, அதுவும் ஓடல. அதுக்கப்புறம் அருண்குமார், சாரி அவர் பேர் அருண் விஜய் சொல்லுவேன் தெரியும், அருண்குமார் தான். அருண்குமார் நடிச்ச படம் தான் ஜனம். அந்த படம் அதோட தமிழ் சினிமாக்கு இந்த பஞ்சாயத்து தமிழ் சினிமா காலத்தை வைக்க மாட்டேன்ட்டு அப்படியே வந்து வேலி தாண்டி கனடா பக்கம் போனாங்க. நம்ம பிரியங்கா கனடா போனோம்னா நம்ம டைரக்டர் ஆக்டரான உபேந்திரா தெரியுமா, காலிஷா அவர் கூட சேர்ந்து நிறைய படம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இவங்கதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் மலர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் காதல் பண்ணிருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து பிரியங்கா திரிவேதியா இருந்தவங்க பிரியங்கா உபேந்திரா மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உபேந்திரா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ப நடிக்கிறது இல்லை, தேவைப்பட்டா நடிப்பாங்க, அவ்வளவுதான். அச்சு உண்மையா பாத்தீங்கன்னா இந்த ராஷ்டிரிய நடிகை சொல்லியுமா, ராஷ்டிரிய நடிகை நடிச்சா ஓடாதுன்னு இருக்கும் தெரியுமா. ஒரிஜினல் தமிழ் சினிமா வந்து இவங்க தான் முதல்ல. அதுக்கப்புறமா தான் இந்த பிரியா பவானி சங்கர் அவங்க எல்லாம். நீங்க நம்பர் 1 நான் நம்பர் 1. ஏன் ஆமா அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, நடிச்சா ஓடாது அப்படின்ட்டு. 10 நாளாக அவர் பூமரமா வந்து அவர் வந்து சினிமா செய்தி வந்து நோயெல்லாம் கிரிப்ஸத்தை வந்து தெரியுமா, அந்த மாதிரி பூமரமாவுக்கு வந்து சினிமா செய்தி ஏற்றிட்டே நமக்கு அதுல. அதான் என்ன பண்ணுவாரு, இந்த ஆனந்த விடன் குமுதம் மாதிரி புக் வாங்கி ஏதாவது ஏகே பத்தி அதை போட்டிருக்கா, ஏகே பத்தி எழுதியிருக்கான்ட்டு அதை வாங்கி படிச்சு சேர்த்துட்டே இருப்பாரு மண்டையில. முரட்டு ஆமையா இருந்தாலும் இப்ப அவட பேச்சு கிடையாது. ஓகேவா, ஃபேன்ஸ் சரியான வந்து பேசுறது இல்லை, பேச்சு கிடையாது. மேபி ஓவரா வந்து இந்த மாதிரி ஏகே பத்தி ஏற்றி மியூட்டேஷன் ஆகி ஓல்டேஜ் மியூட்டேஷன் வீட்டுல அடிக்கிறீங்க. ஓல்டேஜ் மியூட்டன்ட் டெஜர்லாம் மாட்டாரா அப்படின்னு தெரியல. அதுல டெஜர்னுக்கு ஒரு வெப்பன் இருக்கும் தெரியுமா, இவருக்கு என்ன வெப்பன் வச்சு பார்த்தேன். இது வெப்பன் பார்த்தீங்கன்னா காம்பா தான். காம்பா தேடி போய் டம்மால். ஓகே வாஸ், இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போடுறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது வீடியோ சிரிப்பா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, கொஞ்ச நாளா வந்து பாதி சர்வீஸ் காலையே எங்க போனீங்க என்ன தெரியல. திரும்ப வந்து போய் பாருங்க. ரோஸ் ரோஸ் வாங்க நான் போடுறேன், அதெல்லாம் திரும்ப வாங்க தொடர்ந்து கண்ணே பார்க்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அதுக்கு எதாவது காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.
சூப்பர் நல்லா இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு பூஜா ஹெக்டே எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படிதான். அதே மாதிரி தான் அவங்க ஹிந்திலயும் போய் நடிச்சாங்க, ஓடலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அது பயங்கர ஃப்ளாப். சல்மான் கூட நடிச்சிருக்கோம். அது நம்ம ரோஸ்ட் வீடியோவே போட்டிருக்கோம். எம்டிஎன் போட்டாரு, அப்புறம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த வீடியோவே. ஆமா. இதான் நிறைய பேர் நடிக்கிறாங்க. நிறைய பேர் டாப் போறாங்க. நிறைய பேர் காணாமே போயிடுறாங்க. நான் நம்புறது என்னன்னா, என்னதான் அழகு இருந்தாலும், அறிவு இருந்தாலும், பணம் இருந்தாலும், லக்குன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் லக்கு எனக்கு தெரிஞ்சு அது யாருமே பாத்தீங்கன்னா இப்போ அந்த சாரா அலி கான் அவங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு 2 ஃபர்ஸ்ட் படமே துராந்தர் 2 அவ்வளவுதான். அப்படியே புக் அவ்வளவுதான். இப்ப டாப் ஹீரோயின் அந்த இருக்காங்க. அளவுக்கு அதாவது அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்க. இல்ல நானே இவங்கெல்லாம் ஏன் ஹீரோயினா போட்டாங்கன்னா நான் நினைச்சேன். அதான் அசால்ட்டா அந்த படம் பயங்கரமா ஓடிச்சு. ஆமா. அதே மாதிரி ராஷ்மிகாவும் அதே மாதிரிதான். அனிமல் நடிச்சாங்க 1000 கோடி. அப்புறம் புஷ்பா 2 நடிச்சாங்க, அது 1000 கோடி. அதுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் அவங்களை கிரிஞ்சு என்னன்னு சொன்னாலும் அவங்களுக்கு படம் ஓடதான் செய்யுது. ஆமா. அவங்களுக்கும் இந்த பக்கம் பார்த்தோம்னா சிம்ரன் தான் டாப்ல ஹீரோயின் ஆனாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் சைடுல நடிச்சவங்க ஜோதிகா. திரிஷா. ஓ ஜோதிகாவும் ஜோதிகா அப்படிதான். இருந்தாங்க. வாலி படம் தானே இது. அதுலயும் ஜோதிகாவும் அப்படிதான், திரிஷாவும் அந்த இதை ஜோடி படத்துல ஆமா பார்த்தா அவங்களும் டாப்புக்கு போயிட்டாங்க. அது லக்கு அப்படியே நடிச்சிட்டே இருக்கும். எப்ப லக்கு அடிக்குதோ அப்ப போயிடுவேன். ஆமா நான் எல்லாருமே சொல்லலாம். நயன்தாராவுமே பாத்தீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு உங்க படம் ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராலாம் இருக்காது எல்லா படமும். அப்படியே போதான் அதுக்கப்புறம் ஹிட் ஆயிடுச்சு. அப்படியே அவங்க மாத்திக்கிட்டாங்க. அந்த உருவம்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க. அது சொல்ல முடியாதுல்ல யாருக்கு எப்படி அமையுதுன்னு. ஆனா என்ன இவங்க பாவம் தான். இவங்க நடிக்கிறதுல போறாங்களா இல்ல இவங்க கதை கேட்டு இதுல மாட்டிக்கிறாங்க. தப்பான ஒரு இதுல சூஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்